வல்லமைக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீது முழு உலகின் மீது இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீது முழு உலகின் மீது இரக்கமாயிரும். நான்காம் தரிசன இறையன்னையின் நினைப்பை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போமாக. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 பரிசுத்த தேவனே, வல்லமைக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஐந்தாம் தேச இறையன்னை விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஜெபிப்போமாக. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டவரே, உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். அனைவரும் மாண்புயர் கீதத்திற்காக முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளும். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலவராலே மனிதரிகளை அறிய இயலாம் குறையை நீங்க நம்பி அறிந்துதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே
உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பினை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவிற்கு நம்மை தயாரிக்கும் விதமாக இன்று நம் தாயாம் திரு அவை தவக்காலத்தின் முதல் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இறைவார்த்தையின் வல்லமையால் நம்பிக்கையுடன் நம் சோதனைகளை எதிர்கொள்ள ஜெபிக்க அழைக்கின்றது. இன்றைய திருவழிபாடு வாசகங்கள் நம் அணுகுரலை கேட்கின்ற கடவுளாம், நாம் துன்பத்தை காண்கின்ற கடவுளாம் தம்மை ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துகிறார். இத்தகைய வல்லவரை இயேசு ஆண்டவர் என்று உள்ளுர நம்பி வாயார அறிக்கையிட்டு மீட்பு பெற அழைக்கிறார். புனித பவுல் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் சோதனைகள் மனிதனிடம் மட்டுமல்ல, அன்று கிறிஸ்துவையும் விட்டுவிடவில்லை. அழகினால் சோதிக்கப்பட்ட இயேசு தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டார். இறை வார்த்தையால் சாத்தானின் சோதனைகளை வென்றார். தம் உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவற்றை காத்து கொண்டார். ஆம் அன்பு சகோதரமே, நாம் அன்றாட சந்திக்கும் பாவ சோதனைகளை இறை படைப்பிடம் கொண்டு வருவோம். தூய ஆவியின் துணையால், இறை வார்த்தையின் வல்லமையால் இந்த தவகாலத்தில் ஏதாவது ஒரு பாவ சோதனையை மன உறுதியுடன் வெல்ல வரம் கேட்போம். ஆண்டவர் நமக்கு தந்த மீட்பை தகுந்த முறையில் பயன்படுத்துவோம். நம் பழைய பாவங்களை விட்டுவிட்டு இறை அன்பு அனுபவத்தை பெற்று இரத்தம் போக்கும் வழியாக இவ்வழியில் பங்கேற்போம். அந்த நினைவுகள்
நான் உலகையில் புது நினைவுகள் எழுகின்றன. அன்பானவனை வழி கொடுத்தவர் அபிரகம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை வழி கொடுத்த அபிரகம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆண்டினை வழிந்த ஆவேலும் இங்கே ஆலயத்தில் நான் உலகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழைப்பு எடுப்பது என்னவென்றால், சோதனைகள் வென்றவர்கள்தான் சாதனைகள் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைகளை வென்றதினாலே அவர் உயிர்ப்பு என்கின்ற அந்த மாபெரும் கொடையை ஒவ்வொருவருக்கும் கொடையாக பெற்று தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆயனாக, கடவுளாக, உடன் இருப்பவராக நாம் ஏற்று அவரின் மீது ஆழமான விசுவாசத்திலே நம்மை வளர்த்தெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது துன்பங்களும் சிலுவையும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பயணம். கிறிஸ்துவ வாழ்வின் பயணம். நம் வாழ்வில் இருந்து துன்பங்களையும் சிலுவைகளையும் நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது நம்மில் கிறிஸ்துவை நாம் பிரித்து விடுகிறோம். எப்பொழுது நாம் துன்பத்தோடும் சோதனைகளோடும் சவால்களை எதிர்த்து வாழ்கின்ற பொழுது கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக நமது வாழ்வில் நாம் எதிர்கொள்கிற எல்லா சோதனைகளும் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், பயணிக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இயேசு சொல்வது போல, என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறந்து தனது சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவை போல நாமும் சோதனைகளை வெல்ல நம்முடைய சிலுவைகளை சுமக்க அவருடைய அருளை நாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் நான் புதிய பலியாக சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. லாரன்ஸ் மார்கரெட் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், ஜோசப் கிளாரா மேரி குடும்பத்தில் மரித்த மதலைமுத்து சிசிலா மேரி இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், அருளப்பன் மான்போட் இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், மேலுமாக இந்த திருப்படியில் பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் இறைவன் நமக்கு செய்த உதவிகளை நினைத்து துணை நின்று நாடோடிகளாக புலம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் சந்தித்த துன்பங்களின் மத்தியிலும் சிறுபான்மையின் போது வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் இறைவன் தங்களை காத்ததை நினைத்து கண்ணீர் சிந்தி நன்றி செலுத்துகின்றனர். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் இறை அருளால் பெற்ற நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் முதல் வாசகமான இணைச்சட்ட நூல் வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 4 முதல் 10 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதல் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்கள் இனத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வடிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம்,
என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. பல்லவி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. பல்லவி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ மிதித்து செல்வீர். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. பல்லவி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசிக்கப்படும் இன்றைய இரண்டாம் வாசகம் இறை வார்த்தையின் வல்லமையை பற்றி எடுத்து கூறி, இயேசுவே ஆண்டவர் என நம்பவும் அவர் பெயரை அறிக்கையிட்டு மன்றாடி மீட்பினை பெற்றுக்கொள்ளவும் அழைக்கின்றது. நாம் அனைவரும் ஆண்டவர் ஒருவரே என நம்பி நம்மிடையே எவ்வித பாகுபாடும் இன்றி இடம் போடாமல் வாழும் வரம் கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவசிக்கின்றவர்களுக்குரிய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் அவர் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார். ஆண்டவரின் திருப்பறை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. காலத்தில்
இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வருவரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சோதனைகளை வென்றவர்கள் சாதனையாளர்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்போ எல்லாருக்கும் பொது தேர்வு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பொது தேர்வு நடக்கும்போது ஒரு வருடத்தில் வேர்ல்டு கப் மேட்ச், இந்த கிரிக்கெட் மேட்ச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அதனால டீச்சர் பசங்களை பார்த்து கேட்டாங்களாம், இந்த மாதிரி வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துட்டுருக்கு, அதே போல் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் வேர்ல்டு கப் மேட்ச்சை பார்ப்பீங்களா இல்லை எக்ஸாமுக்காக உட்காந்து படிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்களா, இல்லை டீச்சர் நான் வேர்ல்டு கப் மேட்ச் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்பா இப்படி சொல்கிறீங்க? இல்லை, வேர்ல்டு கப் மேட்ச் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஆனால் எக்ஸாம் இந்த மார்ச்சில் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம்னா திருப்பி அக்டோபர் மாதம் வரும், எழுதிக்கிறோம் அப்படின்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் என்றால், நம்மில் பலர் எப்படி நினச்சிக்கிறோன்னா, இது தவக்காலம், இந்த தவக்காலம் போனால் இன்னொரு தவக்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தவக்காலத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு அச்சம், அல்லது கடவுள் மீதான நமக்கு இருக்கின்ற உண்மையான பக்தி நம்முடைய இதயத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற இந்த உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு காலம். இப்போ நம்ம இலையுதிர் காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? பல இலைகள்லாம் உதிர்ந்துச்சு, மரங்கள்லாம் காலியாக இருக்கு. அதுபோல இந்த தவக்காலத்தில் நம்முடைய இதயத்தில் இருக்கிற கருகி போன இந்த இலைகள், தேவையற்ற குப்பைகளை எல்லாம் நம்முடைய இதயத்திலிருந்து விலக்கி தூய்மையாக்குகின்ற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டது போல இஸ்ரேல் மக்கள் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே சோதனைகளை எல்லாம் கடந்த பொழுது அவர்கள் புதிய சுதந்திர நாட்டை, மீட்பின் நாட்டை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் தனது பணி வாழ்விற்கு வெற்றி வீரராக அனுப்பப்படுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய சோதனைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? இயேசுவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது அழகை 3 விதங்களிலே இயேசுவை சோதிக்கின்றான். முதலாவது, நீ என்ன செய்யணும்? முதல் சோதனை என்ன சொன்னாங்க? ஒரு மனுஷன் 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் சாப்பிடாம இருந்தா அவனுக்கு எப்படி பசி இருக்கும்? அந்த நேரத்தில் அழகை சோதிக்குது, இந்த கல்லை அப்பமாக மாற்று அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அனைத்தும் தெரியும். அவர் இறைமகன், எல்லா வல்லமையிலும் ஆற்றலையும் கடவுள் அவருக்கு கொடுத்திருந்தார். இருந்தாலும் அந்த ஆற்றலை அவர் பயன்படுத்தவில்லை. அவர் சாதாரண கல்லை அப்பமா மாற்றலாம். அவருக்கு எல்லா ஆற்றலும் வல்லமை இருக்கும். அவருடைய வார்த்தையினுடைய ஒரு சொல்லால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கிய அவர் சாதாரண கல்லை அவரால் அப்பமாக மாற்றியிருக்க முடியும். ஆனால் அதில் என்ன மறைந்திருக்கிறது, என்ன உண்மை இருக்கிறது என்றால் அது சுயநலத்திற்காக. இயேசு அவருக்கு கடவுள் கொடுத்த அந்த வல்லமையை அவர் ஒருபோதும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. எப்பொழுது 5000 பேர் பசியாக இருந்தார்களோ அப்பொழுது 5 மீன்களும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் அந்த ஆற்றலையும் வல்லமையும் பயன்படுத்தினாரே தவிர தனது சொந்த விருப்பத்திற்காக, சொந்த சுயநலத்திற்காக அவர் பயன்படுத்தவில்லை. அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடக்குது. நான் நன்றாக இருந்தால் போதும், என்னுடைய குடும்பம் அல்லது நான் நன்றாக இருந்தால் போதும் என்கின்ற அந்த சுயநலம் நம்மையும் பல நேரங்களிலே சோதிக்கின்றது. ஆகவே இயேசு இந்த சோதனையில் விழவில்லை. ஏன் இந்த சோதனையில் விழவில்லை என்றால், புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய இந்த திருமுகத்திலே மிக அழகாக சொல்கிறார். நாம் இந்த ஊனியல்பு இச்சைகளில் விழாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தூய ஆவியினுடைய துணையை நாம் நாட வேண்டும். எப்பொழுது தூய ஆவியானவர் உடன் இருக்கிறாரோ அப்பொழுது நம்முடைய ஊன் இச்சைகளை நாம் நிறைவேற்ற மாட்டோம். ஏனென்றால் ஊனிச்சைகளுக்கும் ஆவியானவருடைய கொடைகளுக்கும் முரணானது. அவங்க 2 பேரும் பகைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரால் உடன் இருந்தார் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியா ஆனவரால் அவர் வழி நடத்தப்பட்டார் என்று சொல்கிறது. ஆக இயேசுவனுடைய அந்த வாழ்வு, ஜெபம், நோன்பு, தூயாவினுடைய உடனிருப்பின் வழியாக அவர் தனக்கு வந்த சோதனைகளை அவர் வெல்ல முடிந்தது. ஒரு புத்தக ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார், உன்னிடம் 2 செருப்பு அல்லது 2 காலணிகள் இருக்குது அப்படின்னா, ஒரு காலணியை, ஒரு ஏழையினுடைய காலணியை நீ என்ன செஞ்சிருக்க, திருடி வச்சுட்டு இருக்க. உங்ககிட்ட 4 ஷர்ட் இருக்கு அப்படின்னா 2 பேருடைய ஷர்ட்டை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், திருடி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார். ஆகவே இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது, முதலாவது, நாம் சுயநலத்திற்காக சுயநல இதயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். அன்று இயேசு சுயநலத்தோடு இருந்திருந்தால் இன்று நாம் அனைவரும் மீட்பராக, மீட்பின் பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருந்திருக்க முடியாது. 2வது சோதனை, இயேசு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் காட்டிவிட்ட அழகை, நான் இந்த உலகத்தினுடைய உன்னை அரசராக, பேரரசராக உயர்த்துவேன்,
அதற்கு நீ செய்ய வேண்டியது எனக்கு முன்பாக நெடுஞ்சான் விழுந்து என்னை வணங்க வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் கடவுளா அல்லது சாத்தான், கடவுளா சாத்தான் என்கின்ற சோதனை நமக்கும் வருகிறதா இல்லையா? இதே சோதனை இன்றும் சாத்தான் நம்மையும் சோதிக்கிறான். ஆகவே நாம் முழுவதுமாக ஆண்டவர் சொல்வது போல நாம் கடவுளுக்கும் அழகைக்கும் என்ன செய்ய முடியாது? பணிவிடை செய்ய முடியாது. ஒன்று செய்தால் கடவுளுக்கு அல்லது அழகைக்கு, அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். முச்செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. நல்ல செடி நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆக நம்முடைய செயல்கள் அல்லது நமது கனிகளை வைத்துதான் நாம் யாரை வணங்குகிறோம்? கடவுளை வணங்குகிறோமா அல்லது சாத்தானை வணங்குகிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக எல்லோருக்கும் சோதனைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதில் விழுந்து விட வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் விழுந்து விடவில்லை, சோதனையில் விழுந்து விடவில்லை. மாறாக தூயாவினுடைய துணையாலும் அவருடைய மன வலிமையினாலும் அவருடைய நோன்பினாலும் ஜெபத்தினாலும் அவர் இந்த சோதனைகளை வென்றுவிட்டார். அதே போல மூன்றாவது சோதனை என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த நீ உயரமான இடத்திலிருந்து கீழே குதி என்று சொல்கிறது. பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்வோம்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில அல்லது எங்களுடைய குடும்பத்துல இத்தனை பிரச்சனை? கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருந்தான்னா இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு இருந்திருக்காதே அப்படிங்கிற சோதனை பல நேரங்களில் நமக்கு இந்த சோதனை வந்துட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதிக்காதே அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையை வைத்து அவர் சோதனைகளை வெல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் சொல்வது போல, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று என்ன செய்யணும்? வாயார சொல்வதை விட உள்ளத்தால் நீங்கள் உணர வேண்டும். ஏன் உணர வேண்டும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அவர் சொல்வது போல, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்பதை நீங்கள் உணராவிட்டால் நாம் மேற்கொள்கின்ற நம்ம திருப்பலிக்கு வர்றது வேஸ்ட்டு, நோன்பு இருக்கிறது வேஸ்ட்டு, அப்புறமா ஜெபிக்கிறதும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு தான் என்ன சொல்கிறோம்? நம்முடைய ஜெபங்களை செய்கிறோம். யாருமே இல்லாத ஒருத்தர்கிட்ட பேசினா என்னது? பைத்தியக்காரன் அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவோம். ஆக நாம் ஏன் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம்? ஏன் தவக்காலத்தை நாம் நோன்பு இருக்கிறோம், உண்ணா விரதம் இருக்கிறோம், சுத்த போசனம் கடைபிடிக்கிறோம்? ஏனென்றால் உயிருள்ள கடவுள் இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னது? கல்லறையில் அவர் புதைத்து மண்ணோடு மண்ணாக மக்கி விடவில்லை. மாறாக அவர் உயிரோடு இன்றும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்மோடு அவர் பயணிக்கிறார். அவர் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, மாறாக உயிர்ப்பிக்கின்ற கடவுள், வாழ்கின்ற கடவுள் நம் கடவுள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளை நோன்பின் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் மேலுமாக இறை வார்த்தையின் வழியாகவும் சோதனைகளை வென்றுவிட்டார். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை வெற்றி கொள்ள ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். நம்முடைய நோன்பின் வழியாகவும் இந்த தவக்காலத்திலே பல்வேறு ஜெபத்தின் வழியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை வெற்றி கொள்ள தொடர்ந்து அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அருளையும் தொடர்ந்து நாடுவோம். ஆமென்.
நம்புகிறே தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனாய் கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் நாட்டில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் பின்னகம் வாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பது நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகிற வேளையிலே ஆண்டவரை உருக்கமாக மன்றாடுவோம். நாமும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் அனைத்துலக மக்களும் இத்தூய மறை நிகழ்வுகளில் நிறைவாக பங்கு பெற வேண்டுவோமாக. தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அருஞ்செயல்களையும் தாம் தேர்ந்தெடுத்த இஸ்ரேல் இனத்தையும் பாதுகாத்து வழிநடத்திய கடவுள் அவர்தாமே. நலத்தையும் திரு அவையை திறம்பட வழிநடத்த தேவையான திறனையும் தந்திட வேண்டுமென்று பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் திரு அவை தலைவர்களையும் இறை மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நல்லாயன இறைவா, போர்களாலும் வன்முறைகளாலும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளாலும் இன்னொருளரும் இவ்வுலகின் சிறப்பாக எம் தேசத்தையும் கனிவோடு கண்ணோக்கி உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர்களாகவும் எல்லா வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர்களாகவும் மாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே தந்தாய், தவக்காலம் என்னும் அருளின் காலத்தை தொடங்கி இருக்கும் நாங்கள் இறைவேண்டல், உண்ணா நோன்பு, ஒருத்தல் முயற்சிகள், பிறரன்பு செயல்கள் ஆகியவற்றின் வழியாக உன் பேரருளை மிகுதியாக பெற்று என் ஆன்மீக வாழ்வில் இனிமை காணும் புதிய இதயத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்பதை புரிந்தவர்களாய் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்திடவும் எம் சிந்தனை, சொல், செயல் ஆகிய அனைத்திலும் கடவுளையே மகிமைப்படுத்தும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் திகழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு
அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்து பணிவாக தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தில் முன் வந்து பணிவாக தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்திட்டேன் என்னையே முடிவாக தந்தையே பாயோ பலியாக. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் பிறரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய பிதாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையை நிறைவேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வுகளை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக பல்வேறு தேவைகளுக்காக மது பலிப்பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன்னாமல் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன்னாமல் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன்னாமல் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில்
பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். மாறாத அன்பில் மயில் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன்னாம நான் சொல்ல வேண்டும். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய். நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை என்னுடன் கூட உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தூய்ப்பியும். தேருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருகவென் அன்போடு என்னை ஏவிடும். ஆண்டிற்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உன் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி செய்த பிறப்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் நிலைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு
மாநில உள்ளங்களும் முழு அண்டங்களையும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூங்கியிருப்பதாக. அதே அருள் எம்மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஐயமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாற்றிய புகழும் என்றும் என்றும் உண்டாகுக. ஆமென். இவ்வாரத்தின் திருநாட்கள் மார்ச் மாதம் 9ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. மார்ச் மாதம் 10ஆம் தேதி வாரத்தின் திங்கள். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வாரத்தின் செவ்வாய். மார்ச் மாதம் 12ஆம் தேதி வாரத்தின் புதன். மார்ச் மாதம் 13ஆம் தேதி வாரத்தின் வியாழன். மார்ச் மாதம் 14ஆம் தேதி தவக்காலத்தின் வெள்ளி. மார்ச் மாதம் 15ஆம் தேதி தவக்காலத்தின் 4வது வாரம் சனிக்கிழமை. மார்ச் மாதம் 16ஆம் தேதி தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்று திருப்பலிக்கு தயார் செய்த லூர்து மாதா அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வேளாங்கண்ணி அன்னை அன்பியம் சிறப்பிப்பார்கள் என்று தெளிவுபடுத்துகிறோம். இறை ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதி அடைவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நடக்க கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிலை கண்ணிகையே நாதனை தாகிய ஆலயமே. ஞானம் நிலை கண்ணிகையே மாண்புயரேறு தூண்களுமா. மாண்புயரேறு தூண்களுமா பீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நிலை கண்ணிகையே பாவனிடனே அணுகா. பாதுகாத்தாலுனையே பரமன் பாவனிடனே அணுகா. தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ தரித்திடவே.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இடம் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயருக்கு இதனை போற்றுகிறது, உமது ஆட்சி வருக. நமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பனே, புனித அடைக்கல அன்னையே, புனித ஆரோக்கிய அன்னையே, புனித அந்தோயினியாரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்த மக்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. வருகின்ற சனி